பிறந்தநாள் விழா கூட்டமாகவும் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்த நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களை பாராட்டியும் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய வரவேற்புரையாளர் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி கண்ணப்பன் அவர்களே, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் புழல் நாராயணன் அவர்களே, எனக்கு பிறகு உரையாற்ற வந்திருக்கின்ற என்னுடைய பேராசிரியர், என்னுடைய அன்பும் பாசமும் கொண்ட அவரிடம் எப்போதுமே எனக்கு மரியாதை உண்டு. எனக்கு நான் பிஏ படித்திருக்கின்ற நேரத்திலே எனக்கு தமிழ் ஆசிரியராக, தமிழ் பேராசிரியராக பாடம் எடுத்தவர். ஆகவே அன்று முதல் இன்று வரை அப்பொழுது எங்களுக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லை என்றாலும் அவரை பார்த்த மாத்திரத்திலே எங்களுக்கெல்லாம் பிடித்துவிடும். நாங்கெல்லாம் கல்லூரி படிக்கும் போது சில வகுப்புகளை கட்டடித்து விட்டு வெளியே செல்வதுண்டு. ஆனால் இவருடைய வகுப்பை நாங்கள் முழுமையாக இருந்து கவனித்து தமிழை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் என்னுடைய பேராசிரியர், திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் நிசாப்பா மதிவாணன் அவர்களே, என்னுடன் சுமார் ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக பயணித்து இந்த மாபெரும் வெற்றிக்கு இந்த தொகுதி அதிக வாக்குகளை பெறுவதற்காக காரணமாக இருந்த நம்முடைய பகுதியில் நம்முடைய மாதவரம் தொகுதியினுடைய பார்வையாளர், இலக்கிய அணியினுடைய பொருளாளர் சந்திரபாபு அவர்களே, மு ராஜேந்திரன் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அறிவழகி பாலகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தம்பி ஆர் ராசேந்திரன் அவர்களே, திராவிட வீரன் அவர்களே, சிவசங்கரன் அவர்களே, அண்ணன் தரணி அவர்களே, காசிநாதன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி மோகன்குமார் அவர்களே, சந்திரன் அவர்களே, ராஜா அவர்களே, நந்தினி சண்முகம் அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் குப்பன் அவர்களே, சந்துரு அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, கருணா அவர்களே, அங்கசாமி அவர்களே, இருக்கின்ற அன்பு சகோதரிகளே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கே கூட்டம் நடைபெறுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகம் இல்லாதவர். நான் முதலிலே அவரை பார்த்தது 25/3/2024 அன்றுதான். ஏனென்றால் அவரை நாங்கள் பத்திரிகையிலே படித்திருக்கின்றோம், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், மதிநுட்பம் வாய்ந்தவர் என்று. ஒரு கலெக்டராக இருந்து 12 ஆண்டு காலம் 3-4 மாவட்டங்களிலே மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றிவிட்டு கர்நாடக மாநிலத்திலே பணிபுரியும் போது அங்கு நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டூழியங்கள், அவலங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல், அதையெல்லாம் பார்த்து சகித்து கொள்ள முடியாமல், அது மட்டுமல்ல ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள், பல அநியாயங்களை எல்லாம் எதிர்த்து ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது காஷ்மீரிலே சிறப்பு அந்தஸ்து தந்து கொண்டிருந்த சட்டம் பிரிவு 370
அதை ஒன்றிய அரசு நீக்கிவிட்டதாக செய்தி வந்ததை அடுத்து அவருடைய மனைவி அவரை கேட்டு என்ன இப்படியெல்லாம் அநியாயம் நடக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்ன அடுத்த பதில் என்னவென்றால், நீ விரும்பினால் நான் இந்த IAS பதவியை தொடர்ந்துவிட்டு களத்திலே இறங்கி இந்த பாஜக அரசுக்கு எதிராக நான் போராடட்டுமா என்று கேட்டிருக்கிறார். உடனே அவருடைய மனைவியார் செய்யுங்கள் அதை முதலில் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக இந்த பதவிக்கு அவர் விடை கொடுத்திருக்கின்றார். ரிசைன் பண்ணிவிட்டாலும் 3.5 ஆண்டு காலம் அவருக்கு ரிலீவ் பண்ணல, அவரை விடுவிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இவர் பணிபுரிந்த காலத்தில் ஏதாவது குற்றம் புரிந்திருக்கிறாரா, இவரை எப்படியாவது சிறையில் அடைக்க முடியுமா என்று அந்த பாஜக அரசு துருவி பார்த்தது. ஆனால் முடியவில்லை. இறுதியாக அவரை விடுவித்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸிலே தன்னை இணைத்துக் கொண்டு இதுவரை காங்கிரசினுடைய ஒரு நல்ல தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய சுயசரிதம். நமக்கெல்லாம் 25ஆம் தேதி தான் அவர் அறிமுகமாகியிருக்கார். அரசல் புரசலாக இவர்தான் வேட்பாளர் என்று செய்தி வந்தவுடன் அவருக்கும் எனக்கும் தெரிந்த நண்பர்கள் மூலமாக எப்போது அவர் வருகிறார் என்று நாங்கள் கேட்டபோது, அறிவிப்பு வந்தால் தான் நான் சென்னைக்கு வருவேன், இல்லை என்றால் இங்கேயே நான் வார் ரூமிலே எலெக்ஷன் முடிகிற வரை நான் இங்கே பணியாற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்று நடக்கின்ற பந்த அரசியல் எவ்வளவு பேர் சீட்டே கிடைக்காது, ஆனால் கொடுத்து விட்டார்கள் என்கிறார்கள். சீட்டு பற்றி தலைமை யோசனை கூட பண்ணியிருக்காது, ஆனால் என்னை கூப்பிட்டு தலைவரே கேட்டார், நீ நிற்கிறாயா, நீ தான் நிற்க வேண்டும் என்று சொன்னவர்களெல்லாம் உண்டு. அது போலெல்லாம் அவர் சொல்லலை. எளிமையா அறிவிப்பு வந்தால் தான் நான் வருவேன், இல்லையென்றால் நான் இங்கே பணியாற்ற போகிறேன் என்று சொன்னவர் அவர். ஆகவே எங்களுடைய மனதில் இடம் பிடித்தவர். முதலிலே அவரை நான் பார்த்தபோது இதை தான் சொன்னேன். நீங்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்களே, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பிறகு அவரை அழைத்து கொண்டு மாதவரம் தொகுதி முழுவதும் நாம் 4 நாட்கள் பிரச்சாரம் செய்யும் போது அவருடைய ஈடுபாடு மக்களோடும் மக்களாக பழக வேண்டும் என்று அவர் அந்த ஈடுபாடை எல்லாம் பார்த்தவுடன் இவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று, வெற்றி மட்டுமல்ல 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் எல்லாம் கணித்தோம். அவரிடம் கூட நானே சொன்னேன், 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று. யாரிடமும் அழகாக பழகக்கூடியவர், இனிமையாக பழகக்கூடியவர், இன்முகத்தோடு பழகக்கூடியவர், முகம் சுளிப்பவர் அல்ல. அப்படிப்பட்டவர் தான் அந்த 4-5 நாட்களிலே நாங்கள் தெரிந்து கொண்டவை. அப்படிப்பட்டவரைத்தான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நாம் இன்று தமிழகத்திலே இந்த மாதவரத்திலே 1,20,534 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கின்றோம். அதாவது நமக்கு அடுத்த கேண்டிடேட்டை விட 1,20,534 வாக்குகள். நான் கூட மாதவரம் தொகுதியிலே வெற்றி பெற்ற போது 57,071 வாக்குகள் தான் நான் அதிகம் பெற்றேன். என்னை விட 2 மடங்கு அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் பெருமையாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த வெற்றியை கொடுத்தவர்கள் நீங்கள் தான், வாக்காளர் பெருமக்கள், இந்த தொகுதியுடைய மக்கள் தான். நாங்களெல்லாம் அப்படி இப்படி வந்து வேலை செய்தாலும் கூட அந்த பொத்தானை அழுத்தி வாக்களித்தவர்கள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் இன்னொன்றும் இருக்கின்றது. என்ன காரணம்? 3 ஆண்டு காலமாக நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் ஆற்றிய இந்த திட்டங்கள், கொண்டு வந்த ஆட்சி, நல்ல ஆட்சி. 3 ஆண்டு காலமாக குறை சொல்லாத ஒரு ஆட்சி. எவ்வளவு திட்டங்கள்! மகளிருக்கு இலவச பஸ் வசதி, உங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் உறுதி தொகை. அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்லூரி போனா 1000 ரூபாய் மாதம். நம்ம பிள்ளைங்கள்லாம் வேலை தேடி போகக்கூடாதுன்னு வேலை வாய்ப்பை இவர்கள் பலருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முதல்வரின் திட்டம். ரேஷன் கடையிலே தெளிவான அரிசி மற்ற பொருட்கள் கிடைக்கும் விதம், போக்குவரத்து வசதி,
சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு அமைதியான வாழ்க்கை, இப்படியெல்லாம் பல்வேறு, அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரை இந்த மழைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நான் போன வருடம் வந்தனே 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த இடம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னார். இங்கே தான் வந்தார், 2 வாட்டி வந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரே ஒரு இது இல்லை, இருந்தாலும் தண்ணி தேங்கி இருக்கு, பிரச்சனை இல்லை, காவாயில் உடனடியாக போகக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு உடனே அதிகாரிகளை அனுப்புகிறேன் என்று சீஃப் செக்ரட்டரி அவரெல்லாம் அனுப்பிச்சார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரும்போது முதல்ல வெள்ளம் இருக்கும்போது வந்தார். பிறகு வெள்ளம் போன பிறகு வந்து அடுத்த முறை வெள்ளத்தை தடுப்பதற்காக என்ன திட்டங்களை தீட்டுவது என்று தெரிந்து கொள்வதற்காக தீட்டுவதற்காக வந்தார். அப்படி அவர் வந்த பிறகுதான் 17 கோடியிலே இந்த கொசஸ்தலை ஆறிலே அந்த கரைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டு அங்கு தண்ணீர் ஊருக்குள்ளே தேங்குகின்ற தண்ணீர் அந்த ஆற்றிலே போகின்றவர்களுக்கு அந்த ஷட்டர் எல்லாம் அமைக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்ததனால்தான், அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை சேர்ந்து அடைந்ததனால்தான் தமிழ்நாடு இன்று 40க்கு 40 சீட்டை பெற்றிருக்கின்றது. இன்று இந்திய தேசத்திலே பேசப்படுகின்ற ஒரே தலைவர் யார் என்றால் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் தான். ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின், இந்தி தெரியவில்லை நமக்கு, அவர்கள் பேசுகின்ற மொழி புரியவில்லை, இருந்தாலும் நம்முடைய முதல்வருடைய பெயர்களை அவர் உச்சரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமைப்படக்கூடியவர் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே தேசம் முழுவதும் ஒலிக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பல மாநிலங்களிலே பிஜேபி தோற்றிருக்கின்றது. கேரளாவிலே ஒன்று, கர்நாடகாவிலே ஏறக்குறைய காங்கிரஸை விட 1-2 கூடுதலாக பெற்றிருந்தாலும் கூட, உத்தரப்பிரதேசத்திலே அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்ததை விட பாதிக்கு பாதி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மகாராஷ்டிராவிலே அதிகமான பெரிய தோல்வி. இப்படி பல இடங்களிலே இதுவரை 2-3 தேர்தலிலே, குஜராத்திலே கூட முழுமையாக வெற்றி பெற்ற பாஜக இன்று தினம் காங்கிரசுக்கு ஒரு சீட்டை தோற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு சீட், ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வென்று இருக்கின்றது. அப்படி பெரிய வெற்றிகளை, ஆனால் அதற்கெல்லாம் முழு காரணம் என்னவென்றால், மோடி அரசை, பாஜக அரசை முழுமையாக எதிர்த்தவர் யார் என்றால் நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் முறையாக. இன்று கூட நீட்டை பற்றி நாம் ஏறக்குறைய 2016 இது சம்பந்தமாக பேசி வருகிறோம். பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். சட்டமன்றத்திலே தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கின்றோம். இன்னும் அது ஜனாதிபதி கையிலே இருக்கின்றது, அதற்கான தீர்வு காணப்படவில்லை. ஆனால் இன்று நடக்கிறது என்ன? நீட்டிலே 30 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு யாருக்கெல்லாம் மார்க் தர வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டு ஒரு அநியாயம் நடந்திருக்கின்றது. அதனால் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேசமே பற்றி எரிகின்றது. அனைத்து தலைவர்களும் அதை எதிர்க்கின்றார்கள். நாம் தலைவர் ஒரு காலத்திலே சொன்னார், நிச்சயமாக நீட் தேர்வு நிச்சயமாக நீக்கப்படும் என்று சொன்னார். அதற்கான காலம் கனிந்து வருகின்றது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் பாராட்டுகின்றோம். இன்று தேசம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற தலைவருக்கு, அதாவது பாஜக அரசினுடைய மோடியினுடைய சிறப்பு கைகள் எல்லாம் உடைச்சு உட்கார வைக்கிற போல, முன்ன போல தான் நினைச்சதை செய்ய முடியாது. மோடி எல்லாவற்றையும் அடக்கி வாசிக்கணும், எதிர்கட்சிகளை கேட்கணும், கூட்டணி கட்சிகளை கேட்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவார் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்று பாராட்டு விழா. அதில் சுறுசுறுப்பாக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் பல கூட்டங்களிலே, நூற்றுக்கணக்கான கூட்டங்களிலே பேசி நமக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தவர்களுடைய பெருமைப்படக்கூடியவர் நம்முடைய வருங்கால தலைவர், இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். திருவற்றூருக்கு 2 முறை வந்தார்.
பொன்னேரிக்கு ஒரு முறை வந்தார். இப்படி சுற்றி சுற்றி திரிந்து இளைஞர்கள் எல்லாம் கவர்ந்து, ஏனென்றால் இளைஞர்கள் எல்லாம் பாஜக பக்கம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் கவர்ந்து இன்றைய தினம் அவர்கள் எல்லாம் நம்முடைய கட்சிக்கு இயக்கத்திற்கு வாக்களிக்க வைத்தவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய வருங்கால தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக, சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே வாக்களித்த மக்களுக்கும் நம்முடைய திட்டங்களை, நம்மளுக்கேற்ற திட்டங்களை தீட்டி நம்ம எல்லாம் வசதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் நடத்துகின்ற இந்த நல்லாட்சிக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பாராட்டி விடைபெறுகின்றேன்.